என்ன சரவணா, அந்த புடவைக்காரி பேசினதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? ஏண்டா உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு? மா, அவ பேசுறது நினைச்சல நான் ஒன்னும் வருத்தப்படலமா. ஆனா அவளும் வாத்தியும் சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் நடந்துடாம போயிடுமோன்னு பயமா இருக்குமா. டேய், என்னடா சொல்ற? ஆமாம்மா, இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணும்னு மேடம் நினைச்சாங்க. நினைச்சதான் நடத்தி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்க மாட்டாங்களே. அதான் அவங்ககிட்ட தெளிவா எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஓடுற ஆத்து தண்ணில எழுதின மாதிரிடா. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஒன்றும் ஆகாது. எப்போ நீ கட்டின தாலி அவ கழுத்துல ஏறிடுச்சோ, இதுக்கப்புறம் அவ உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து தானடா ஆகணும். டேய், நீ சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத. இன்னைக்கு ராத்திரிக்கு எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிடுறேன். அவளால ஒன்னும் மறுக்க முடியாதுடா. சரி, வா வா, போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். வாடா. வாடா. ரம்யா, இந்தா விளக்கேத்து. ரம்யா, விளக்கேத்துமா. இப்ப நான் இந்த விளக்க ஏத்துன இதே நெருப்ப வச்சே கூடிய சீக்கிரத்துல இந்த குடும்பத்தையே எரிச்சு சாம்பல் ஆக்குறேன். என்ன சின்னதான் பாக்குறீங்க? மலை ஏறி போன பழனி முருகன் இங்க எப்படி திடீர்னு மாடிப்படி ஏறி வந்தாருன்னு யோசிக்கிறீங்களா? நான் தான் கொண்டு வந்தேன். மருமகளா நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் ரம்யா வேலையா நம்ம சாமி ரூம்ல விளக்கேத்துவான்னு தெரியும். அதனாலதான் உசாரா முன்னாடியே இந்த முருகர் படத்தை இங்க கொண்டு வந்து வச்சுட்டேன். இனிமே இந்த ரம்யாவால இந்த குடும்பத்துக்குள்ள அடிக்க போற புயல் காத்து, சூறாவளி காத்து எல்லாத்துல இருந்தும் இந்த முருகர் தான் நம்மளையும் நம்ம மாமாவையும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தி கரை சேர்க்கணும். என்ன சொல்றீங்க சின்னதா? என்னங்க சின்னதா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க சின்னதா, என்ன நடக்குமோ நினைச்சு பயமா இருக்கா? நான் தான் சொன்னனே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கடவுளை நம்பினா கைவிட மாட்டார் சின்னதா. இன்னும் என்னங்க சின்னதா? என்ன வேற எதுவும் பிரச்சனையா? சின்னதா, என்ன பாருங்க. என்ன பாருங்கன்னு சொன்னேன். சின்னதா, நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க பாக்குறீங்க. உங்க மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு ஒரு பொண்ணை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் மறந்துருங்க சின்னதா. கடந்த காலத்தை ஒரு கனவா நினைச்சு உங்க மனசுல இருந்து கழிச்சு போட்டுருங்க. நான் சொல்றத என்னமோ ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். மனுஷங்களை படைச்சு தெய்வங்கள் சில நேரத்துல இப்படிதான் கண்ணாமூச்சி ஆட வச்சிரும். நம்ம மனசுல இருந்து தூக்கி போட்டத, வேண்டான்னு ஒதுக்கி வச்சத காலமும் கடவுளும் நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து நிக்க வச்சிரும். அதையும் நம்ம பொறுத்துட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம கையில எதுவுமே இல்லையே சின்னதா. நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? இதுவும் கடந்து போகும்னு நம்பி
மனசு தேத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்படி என் கைய பிடிச்சிட்டு என் கூட வாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போலாம்.